ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுடிதாரோட பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்ட்டோட பட்டியை நம்ம வந்து எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து சிம்பிளாக எப்படி தைக்கிறதுங்கிறத சொல்கிறேன், அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட்டு தான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டி கிளாத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, பட்டி கிளாத் வந்து நீங்கள் ரெட்டையாக கட் பண்ணியிருக்கீங்களா இல்லை 4 பீஸாக கட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். நான் வந்து 2 கிளாத்தாக இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கயிறு மடிக்கிறதுக்காக அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்த அடையாளம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டி கிளாத்தோட உள் சைடு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதோட ஓரத்தில் உள் சைடே சரிங்களா, உள் சைடே ஓரத்தில் ஒரு தடவை மடித்து தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ரைட் சைடு நீங்கள் மேலே இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத்துக்கு மேலே ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 2 கிளாத்தாக இருக்கனால இது வந்து 2யும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் 4 கிளாத் இருந்துச்சுன்னா நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து லென்த்தாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி உள் சைடை நீங்கள் வந்து எப்போதுமே அடையாளம் போட்டுக்கணும். அடையாளம் இருக்க சைடு உள் சைடு சரிங்களா, ராங் சைடு. இப்போது அந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த கயிறு கோர்க்கறதுக்காக மடிப்பு பகுதி கரெக்டாக மேலே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது அந்த ஓரத்தில் சின்னதாக வந்து 1/4 இன்ச்சு அளவாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணக்கூடிய தையல் தான். இதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு தையல் போட்ட பிசுறு தெரியாமல் ஒரு சைடாக மடித்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு தையல் தான். இதே மாதிரி உங்களோட பட்டி கிளாத்து 4 கிளாத்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ண இடத்துல பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நேராக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே கிளாத்தாக லென்த்தாக வந்து தைச்சிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஒரே கிளாத்து வர மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து உள்ளே மடிச்சு அடிச்சிட்டோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் உள் பக்கம் மடிச்சு அடிச்சுக்கலாம். நம்ம தைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள் சைடாக வெளி சைடான்றதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வரும். அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, லென்த்து கிளாத் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிக்கும்போது ராங் சைடு மேலே இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கயிறு மடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த இடம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பட்டியில் ஃப்ரண்ட் பார்ட் வரும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து தையல் போட போகிறோம். இதுக்கு வந்து சின்னதாக ஒரு பட்டி மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டு போட்டிருக்கிறது எல்லாமே இன்சைடு. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிறது நல்ல பக்கம்தான். அதே மாதிரி மேலே வந்து மடிப்பு பகுதி மேலே இருக்குது. இப்போ நம்ம வந்து அதோட கீழ்ப்பகுதியிலேருந்து தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு நீங்கள் வந்து கேப் விட்டுட்டு அதை அப்படியே லைனாக தையல் போட ஆரம்பிங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டு நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ தூரம் பட்டி மடிப்போம் அப்படிங்கிறத நீங்கள் அடையாளம் போட்டுக்கோங்க. அந்த இடம் வரைக்கும் நம்ம தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு கிளாத் வந்து விட்டுருக்கோமோ அதை அப்படியே மடித்து ஒரு தையல் போடணும். இது வந்து பட்டியோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய அந்த இடங்கிறனால கொஞ்சம் வந்து டிசைனாக இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த இடத்துல மேலேருந்து அப்படியே நீங்கள் லென்த்தாக தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க. தையல் போடும்போது சுருக்கை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு சைட்லேருந்து 2 சைடுக்கும் தையல் போகிற மாதிரி நம்ம வந்து பா மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அப்படி திருப்பி நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக வந்து நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக கயிறு வந்து கொடுக்கறதுக்காக பட்டி மடிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து தைச்சிடலாம். பிசுறு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குட்டியாக மடித்து தையல் போடுங்க ஃபஸ்ட்டு. பிசுறு இல்லை, கரைப்பகுதி தான் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு தடவை மடிச்சிங்கன்னா போதும். நான் வந்து பிசுறு இருக்கனால கொஞ்சமாக வந்து குட்டியாக மடித்து எல்லாத்துலேயும் லைனாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஜாயின் பண்ணுறதை விட பட்டி வந்து ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து பட்டி எவ்வளோ நம்ம தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து 2 சைடுக்கும் ஒரே அளவு மடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நான் வந்து தனியாக கயிறை வந்து தைச்சி தான் எடுத்து இந்த பட்டி கூட நான் வந்து கோர்த்து தைக்க போகிறேன். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு எலாஸ்டிக் வைக்கணுன்னாலும் கூட வச்சுக்கலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச் இருக்க மாதிரி மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம வந்து தைச்சிடலாம். பட்டி தைக்கிறது தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். உங்களோட துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பேண்ட்டோட அந்த பட்டிக்கு வந்துட்டு 4 பார்ட் வரும். 4 பார்ட்டும் உங்களுக்கு வந்து லைனாக துணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரே பார்ட்டாக கூட கட் பண்ணலாம். துணி இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சூப்பராக தையல் வந்து வந்துடும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டோட கயிறுக்கு வந்து மேட்சிங் துணி இருந்தாலும் நீங்கள் வந்து கயிறை தைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நாடா எடுத்து கூட அதை கோர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்போட கிளாத்லேயே நாடா வந்து தைச்சிருக்கேன். அதை எடுத்து நான் வந்து கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பேண்ட்டோட காலை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நீங்கள் சேனலை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாதா ஃபேண்ட்டோட பட்டி கிளாத் வந்து தைச்சிட்டோம். இதில் வந்து நீங்கள் அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கட் கொடுத்து அடையாளம் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கட் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேண்ட்டோட கால் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.